அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கடகராசி வக்ர சனி பயிற்சி 2026 பற்றி தான் பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டில் நிகழவிருக்கும் சனி பகவான் வக்ர பயிற்சி கடகராசிக்கு கலவையான மற்றும் சில முக்கிய திருப்பு முனையாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். பொதுவாக கடகராசிக்கு அஷ்டம சனி அல்லது 9ஆம் இடத்தில் சனி தாக்கம் இருக்கும்பொழுது சனி வக்ரம் அடையும் போது அதன் தீவிரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். 2026 கடகராசி வக்ர சனி பயிற்சியை பற்றி பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாக இருந்த கடுமையான பணி சுமை மற்றும் மன அழுத்தம் சற்று குறைங்க தொடங்கும். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதை விட ஏற்கனவே செய்து வரும் வேலையை மறுபரிசீலனை செய்து சரி செய்ய இது நல்ல நேரம். அவசரப்பட்டு வேலையை மாற்றுவதோ அல்லது புதிய பார்ட்னர்ஷிப் வியாபாரங்களை தொடங்குவதோ கூடாது. மேல் அதிகாரியுடன் பேசும்போது நிதானம் தேவை. வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் கடன்கள் கைக்கு வர சற்று தாமதமாகும். ஆனால் வராது என்று நினைத்த பணம் திடீரென கைக்கு வர வாய்ப்புள்ளது. ஆடம்பர செலவுகளை குறித்து சுப செலவுகளை திட்டமிடுவது நல்லது. பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். புதிய கடன்களை வாங்குவதை தவிர்க்கவும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதம் வரலாம். வார்த்தைகளின் நிதானம் கடைபிடிப்பது அமைதியை கொடுக்கும். துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது வரும். அஜீரண கோளாறுகள் கை கால் மற்றும் மூட்டு வலிகள் போன்ற சளித்தாந்த உபாதைகள் வரக்கூடும். முறையான உணவு பழக்கம் மற்றும் தியானம் உடற்பயிற்சி மேற்கொள்வது உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும். பயணங்களின் போது எச்சரிக்கை தேவை. பரிகாரம் என்னென்னா, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது சிவபெருமானை வழிபடுவது மன அமைதியை தரும். சனிக்கிழமை தோறும் எழுதுபம் ஏற்றி ஓம் சனீஸ்வராய நமக என்று மந்திரம் ஜபிப்பது நற்பலனை கொடுக்கும். உங்களால் இயன்ற அளவுக்கு ஏழை எளியோருக்கோ அல்லது துப்புரவு தொழிலாளருக்கோ உணவு அல்லது அன்னதானம் வழங்குவது சனியின் தாக்கத்தை ரொம்ப குறைக்கும். நன்றி.